நம சிவாய. அனைவருக்கும் வணக்கம். சிவயோக மையத்தில் நாம இன்னைக்கு தற்கொலை மற்றும் அகால மரணம் அடைந்தவர்களின் ஆத்மா என்ன நிலையில் இருக்கும் அப்படிங்கறத பத்தி பார்க்க இருக்கோம். மரணம்ங்கிறது தவிர்க்க முடியாதது. வயதான காலத்துல இயற்கை மரணம் அடைஞ்சவங்களுடைய ஆத்மா அதை ஏத்துக்கிறோம். ஒருவேளை விபத்தின் காரணமாகவோ அல்லது தற்கொலையின் காரணமாகவோ திடீர்னு அகால மரணம் அடையும் பொழுது அதை அந்த ஆத்மா அவ்வளவு எளிதில ஏற்றுக்கொள்ளாது. ஒரு மனிதனுடைய ஆத்மா எப்படி இருக்கும்னா, ஒவ்வொரு மனிதனுடைய ஆத்மாவும் அவங்கவங்களுடைய மனநிலையை பொறுத்துதான் இருக்கும். ஒரு மனிதன் உயிரோடு இருக்கும் பொழுது என்ன மனநிலையில இருந்தாரோ அதே மனநிலை தான் அந்த ஆத்மாவுக்கும் இருக்கும். ஒரு சில மனிதர்கள் இந்த பூமியில இருக்கும் பொழுது நல்ல எண்ணங்களோடு எல்லாருக்கும் உதவி செய்யணும், எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நல்ல எண்ணத்தோட வாழ்வாங்க. அந்த மாதிரியான மனிதர்களின் ஆத்மா இறந்த பிறகும் நல்ல நிலையில எல்லாரும் நல்லா இருக்கணும்னு அந்த ஆத்மா இறைவனை வேண்டும். அல்லது ஒரு சில மனிதர்கள் உயிரோடு இருக்கும் பொழுதே மற்றவங்களை பழி வாங்கணும், போட்டி, பொறாமை, தீய எண்ணம், மற்றவங்க நல்லா வாழ்ந்தா பிடிக்காது, அந்த மாதிரி தீய செயல்கள்ல ஈடுபடுறவங்க ஆத்மா இறந்த பிறகும் அதே தீய எண்ணத்தோடு மற்றவர்களை வாழ விடக்கூடாது அப்படின்ற தீய எண்ணத்தோட அந்த ஆத்மா இருக்கும். நல்ல மனிதராக இருக்கும் பொழுது நல்ல ஆத்மாவாகவும், தீய மனிதராக இருந்தவர்களின் ஆத்மா தீய ஆத்மாவாகவும் இருக்கும். அவங்களுடைய விதி முடியறதுக்கு உள்ள அவங்க இறந்துட்டாங்கன்னா அந்த தீய ஆத்மா இந்த பூமியிலேயோ அல்லது ஆத்ம உலகத்திலேயோ ஆத்ம சாந்தி அடையாம தீய எண்ணத்தோட இருந்துகிட்டே இருக்கும். நம சிவாய.